एकादशोऽध्यायः देवी स्तुतिः ध्यानम् ॐ बालरविद्युतिमिन्दुकिरीटां तुङ्गकुचां नयनत्रययुक्तां स्मेरमुखीं वरदाङ्कुशपाशाभीतिकरां प्रभजे भुवनेशीम्. ஓகே, நம்ம லாஸ்ட் சாப்டர் 10th சும்பவதம் பார்த்தோம். தேவிகிட்ட அவன் சேலஞ்ச் பண்ணுறான், நீ ஒருத்தியா எங்கிட்ட யுத்தம் பண்ணல, நீ நிறைய பேரை உன் கூட கூட்டின்னு அதான் ஒரு ரகசியம் அந்த சாப்டர்ல. ஒரு இது நிறைய பேரை கூட்டின்னு நீ எங்கிட்ட யுத்தம் பண்ணினாய், உனக்கு சக்தி இருக்கு, உனக்கு நல்ல தைரியம் இருக்குன்னா நீ என் கூட தனியே நின்று யுத்தம் பண்ணுவா சொல்லி கூப்பிடுறான். அப்போ தேவி சொல்றா, ஏ மூடா, நான் உலகத்திலே எல்லாமே இருக்கிறது என்னோடு தான், என்னோட விபூதிகள் தான் எல்லாமே, எதுவுமே வேற கிடையாது, எல்லாமே நான் தான் அப்படி சொல்லி அம்பாள் அவனுக்கு காட்டி கொடுக்குறா. இப்போ எல்லா தேவிகளும் அந்த சப்த மாத்திருக்காவும் சிவதூதி சாமுண்டா இந்த மாதிரி எல்லா தேவியும் தேவிக்குள்ள ஐக்கியமாகி தேவி தனியா ஒரே ஒரு தேவியா நின்று அவங்க கூட யுத்தம் பண்ணி அவனை வதம் பண்றா. ஸோ இதனால தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருது. ஏன்னா இந்திராதி தேவர்களோட ஸ்தானம் எல்லாம் அவன் அவனோட அண்டர்ல பண்ணிடுறான், அவன் கண்ட்ரோல் ஆயிடுறது எல்லாம். சிவாளுக்கு போக வேண்டிய ஆவிர்வாகங்கள் ஒன்றும் கிடைக்கிறது இல்லை. இந்திர பதவி இந்திரனுக்கு போயிடுறது, சொர்க்கம் அவன் எடுத்துன்னு விடுறான். அதே மாதிரி அந்தந்த தேவதைகள் அவளோட ஸ்தானம் ஒன்றும் இல்லாதக்கு எல்லாரும் பூமியில விடுறான். ஸோ ரொம்ப கஷ்டத்தை அனுபவிக்கிறா. அதனால அம்பாளை அவள் தியானிச்சதுனால தேவி இந்த சும்பனை வதம் பண்றா. ஸோ அதனால ரொம்ப சந்தோஷப்படுறாளாம் தேவதைகள், எல்லா தேவதைகளும் முனிவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறா. ஏன்னா எல்லாம் இப்போ பழையபடி சந்தோஷம் வந்தாச்சு, உலகத்துக்கே நிம்மதி வந்தாச்சு. ஏன்னா இவளோட ராஜ்யபாரம் இருக்கிறதுனால உலகத்துல நிம்மதிங்கிற அந்த சாந்தியே இருக்கல யாருக்குமே, எல்லாரும் பயப்பட்டு இருந்தா. ஸோ இவளுக்கு எல்லாம் இப்போ பயம் எல்லாம் போயிடுறது, அவளுக்கு சுவாதந்திரம் அவளுக்கு கிடைச்சி விடுறது. அதனால தேவிக்கு தேங்க்ஸ் சொல்ற ஒரு இதுதான் இந்த ஏகாதச அத்தியாயம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேவி ஸ்துதி பண்றா. ஏன்னா தேவி எல்லாமே அவளுக்கு திரும்பி கொடுத்ததுனால சகல தேவதைகளும் ரிஷிகளும் முனிகள் எல்லாருமே தேவியை ஸ்துதி பாடுறா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சாப்டர் தேவி மகாத்மியத்தில் வச்சு. இதை நித்திய பாராயணம் பண்ணினா சகல ஐஸ்வர்யமும் எல்லா பயநாசமும் ஆயிடும் நம்மளுக்கு. தேவி நம்மளுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணிவிடுவாளாம். இது எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் தான். இதில் சமயம் இல்லாதப்போ நீங்கள் டெய்லி இந்த தேவி ஸ்துதி சொல்லப்பட்ட இந்த 11th சாப்டர் படிச்சதுன்னா அப்படியே லக்ஷ்மி கடாட்சம் நிறையுமா நம்ம அதில். எல்லா நெகட்டிவிட்டி போயிடும், மனசுக்கு நிம்மதி சாந்தி எல்லாமே கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறேன் இந்த சாப்டரில். அதனால் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டரு. இதில் என்ன அம்பாளை எப்படி தியானிக்கிறாங்க, பாலர வித்யுதி மிந்து கிரீட்டாம் துங்க குச்சாம் நயனத்ரய யுக்தாம் ஸ்மேரமுகி வரதாங் அங்குஷா பாஷ பீதிகராம் பிரபஜே புவனேஷிம். இங்கே புவனேஸ்வரியை நான் பஜிக்கிறேன்னு சொல்லி தியான ஸ்லோகம். ஸோ புவனேஸ்வரன் அந்த புவனத்துக்கு எல்லாமே ஈஸ்வரியான அந்த தேவியை நம்ம பிரார்த்திக்கிறோம், அவளை பஜிக்கிறோம். என்னத்தினால அவள் எல்லாமே நம்மளுக்கு சௌகரியத்தை பண்ணி கொடுத்துருக்கா. அவள் எப்படி இருக்காங்க, பாலர வித்யுதி மிந்து கிரீட்டா. பாலரவினா உதிக்கிற சூரியன், காத்தால உதிக்கிறான் இல்லையா, அந்த பாலனா இருக்கான் அந்த சூரியன். மத்தியானம் ஆகிறதுக்குன்னா அந்த சூரியனுக்கு பிரகாசம் ஜாஸ்தி ஆயிடுறது, சூடு ஜாஸ்தி ஆயிடுறது. இது உதிக்கிற சூரியனா இருக்கப்பட்ட காத்தால பாக்குறோமே அந்த சூரிய காந்தி எப்படி இருக்கு, அந்த மாதிரி அருண நிறத்துல இருக்கா. அருணாம் கருணா தரங்கி தாட்சின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி அருண நிறத்துல ஒரு சிவப்பு மலம் ஆரஞ்சு மலம் அந்த வர்ணத்துல இருக்கப்பட்ட தேவி அவள் என்ன போட்டுருக்கா, இந்து கிரீட்டாம். இந்துனா சந்திரன், சந்திரனை தன்னோட தலையில கிரீடமா தரிச்சுட்டு இருக்கா. அஷ்டமி சந்திரன் பார்த்திருக்கேன் இல்லையா, அஷ்டமி சந்திர விப்ராஜா லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றோமே. ஸோ சந்திரகலையே தன்னோட கிரீடத்துல தரிச்சுட்டு இருக்கா. துங்க குச்சம்னா அவளோட ஸ்தனம் நல்ல பெரிய ஸ்தனம், உயர்ந்த ஸ்தனமா இருக்கா. அவளோட பிரஸ்ட் பார்ட்டை சொல்றாங்க. என்னத்தினாலன்னா பால் ஊட்டுறா. யாருக்கு, நம்ம நம்ம குழந்தைக்கு மாத்திரம் தான் பால் ஊட்டி இருக்கோம். நம்ம எல்லாருமே தேவியோட குழந்தை, அம்பாளோட குழந்தை. நம்ம எல்லாரும் இந்த பூமியில என்னெல்லாம் இருக்கோ, இவன் ஒரு சசியாட்டும் மீன்ஸ் செடி கொடி மரங்கள் மிருகங்கள் புழு பூச்சி எல்லாரையுமே காப்பாத்துறா இல்லையா. அவளுக்கு நரிஷிங் கெப்பாசிட்டி இருக்கு. அதனால அவளோட ஸ்தனம் நல்ல பெரிய ஸ்தனமா இருக்கு சொல்லி. ஏன்னா எல்லாத்துக்கும் பால் ஊட்டணும் பார்த்தீங்களா, அதனால அந்த நரிஷிங் கெப்பாசிட்டி இருக்கிற ஸ்தனமானதுனால உயர்ந்த ஸ்தனமா இருக்கா. துங்க குச்சாம் பேரு நயனத்ரய யுக்தா. ஸோ அம்பாளுக்கு 3 கண் இங்கே, சந்திரன் சூரியன் அக்னி, நெத்தி கண்ணு. ஓகே, நெத்தியில இருக்கப்பட்டது அக்னியை வச்சுருக்கா. இடது கண்ணு
ரைட்டு கண் வந்து சன், லெஃப்ட் வந்து சந்திரன், நடுவில் இருக்குதா அக்னி. ஸோ திரையம்பக்கியாக இருக்கப்பட்ட தேவி. திருநயனா 3 கண் உள்ளவள். ஸ்மேரமுக்கியம், ஸ்மேரம்னா அழகான ஒரு மந்தஹாசத்தோட சிரி இருக்கிற முகம் உள்ளவள். கோபமே கிடையாது அந்த முகத்தில். அந்த முகத்தை பார்த்தாலே சகல துக்கங்களும் நம்மளோட போயிடுமா. அந்த மாதிரி மந்தஹாசத்தோட ஸ்மேரமுக்கியாக இருக்கப்பட்ட தேவி என்ன வச்சுருக்கா? வரதாம் அங்குஷ பாஷ பீதிகராம் பிரபஜே புவனேஷி. அந்த தேவி வந்து தன்னோட 4 கைகளில் வரதம், அங்குஷம், பாஷம், அபயஹஸ்தம். வரதம்னா கேட்குற வரதெல்லாம் கொடுக்கப்பட்டவள். நம்ம என்ன கேட்டாலும் நோ இல்லை, எல்லாமே நம்மளுக்கு தந்து விடுவள். அந்த மாதிரி வரதஹஸ்தத்தை வச்சுருக்கா. அங்குஷம் சொல்லப்பட்டு இந்த ஆணைக்கெல்லாம் வச்சுருப்பா பாருங்கோ. ஏன்னா அது சொன்னா பேச்சு கேட்காட்டா அதால் அதை குத்துவா. அந்த மாதிரி நம்ம வந்து வழி தெத்தி போகாது இருக்கிறதுக்கு நல்ல மார்க்கத்தில் போனோம். அந்த மாதிரி நம்மளை வந்து வழி காட்டிகிட்டே இருப்பலாம் அங்குஷத்தை வச்சுட்டு. பாஷம் சொல்லப்பட்டது கயிறு. ஓகே, அவள் தான் ஸ்திதி சிருஷ்டி சம்ஹாரம் எல்லாமே அவள் தான். அதனால் பாஷக்கயிறையும் தன்னோட கையில் வச்சுருக்கா. அபயஹஸ்தத்தையும் காட்டின்னு இருக்கா. நான் இருக்கேன், பயப்படாதே, என்னை நீ சரண்டர் ஆச்சுன்னா நான் உன்னை காப்பாற்றுவேன். அது அபயஹஸ்தம். ஸோ இந்த மாதிரி 4 வரதம், அங்குஷம், பாஷம், அபயஹஸ்தத்தை தன்னோட கையில் தரிச்சவளாக இருக்கப்பட்ட தேவி யாரு? புவனேஸ்வரி. பிரபஜே புவனேஷி. அந்த புவனத்துக்கே ஈஸ்வரியான தேவியை நான் பஜிக்கிறேன். பஜிக்கிறேன் தியானிக்கிறேன், நமஸ்காரம் பண்ணுறேன்னு சொல்லி இது நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணப்பட்ட பிரார்த்தனை. இது நாட் ஒன்லி தேவதைகள், நம்மளுக்கும் இந்த பிரார்த்தனை நித்தியமாக பிரார்த்திக்கணுமா. ஸோ என்றைக்குமே தேவி அந்த மாதிரி மனசில் தரிச்சுண்டு தேவிக்கு நமஸ்காரம் பண்ணி அவளை அப்படியே நம்ம வந்து மனசில் அப்படியே கல்பிச்சுக்கணும், இந்த மாதிரி இருக்கா தேவி அப்படின்னு சொல்லி தேவியை பிரார்த்திக்கப்பட்ட ஒரு தியான ஸ்லோகம் இது. ஓம் ரிஷிருவாச்ச தேவ்யாஹ தே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராசுரா வஹ்னி புரோகமாஸ்தாம் காத்யாயனீம் துஷ்டுரிஷ்டலாபாத் விகாஷி வக்த்ராப்ஜ விகாஷிதாஷாஹ. இங்கே வந்து ரிஷி கதையை சொல்கிறா. இப்போ என்ன சொல்கிறா? தேவ்யா ஹதே தத்ர மகாசுரேந்திரே சேந்திராசுரா வஹ்னி புரோகமாஸ்தாம் காத்யாயனிம் துஷ்டுவரிஷ்டலாபாத் விகாஷி வக்த்ராப்ஜ விகாஷிதாஷாஹா. மகா அசுரனான சும்பனை கொல்லப்பட்டப்போ தேவியால் அவனோட வதம் நடக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இந்திராதி தேவதைகள் பாக்கி முனிகள் எல்லாருமா சேர்ந்து அக்னியை முன்னால் வச்சு, நம்மளுக்கு எப்போவுமே ஒரு மங்கள காரியம்னா அக்னியை வச்சு தானே, அக்னி சாட்சியாக தானே எல்லாமே பண்ணுறோம். அதுபோல் இவள் அக்னியை முன்னால் வச்சு தேவியை ஸ்துதிக்கிறாளாம். எந்த தேவியை ஸ்துதிக்கிறா? காத்யாயனி. காத்யாயன ரிஷி சொல்லி ஒரு ரிஷி, அவளோட பொண்ணு தான் காத்யாயனி பேர். அவள் யார்? பார்வதி தான். ஸோ அந்த காத்யாயனி தேவியை ஸ்துதிக்கிறா. சும்பன் அவளை தேவி வதம் பண்ணியாச்சு. வதம் பண்ணினதுனால இந்த தேவதைகளுக்கெல்லாம் அவளோட நஷ்டப்பட்ட ஸ்தானங்கள் எல்லாம் கிடைக்கிறது இல்லையா. அவளோட ராஜ்யம், இப்போ இந்திரன் வந்து சொர்க்கத்தில் இருக்கப்பட்டவன், சொர்க்கலோகம் இந்திரனுக்கு திருப்பி கிடைச்சி விடுறது. அதனால சூரியன் சந்திரனுக்கு அவாவா கிடைக்கப்பட்ட லோகம் எல்லாம் கிடைக்கிறது. அதனால ஸ்துதிக்கிறா சொல்றா. எப்படி ஸ்துதிக்கிறா? இங்கே அவளோட தாமரை போல கையா. யாரோடு? இந்த தேவதைகளோட கைகளும் தாமரை மாதிரி இருக்கா. அந்த மாதிரி தாமரை மாதிரி இந்த கைகளை கூப்பிண்டு அந்த மாதிரி முகமும் இருக்காம இருக்கு. ஏன்னா சந்தோஷமாயாச்சு, அவளுக்கு வேணப்பட்டதெல்லாம் கிடைச்சாச்சு. அதனால முகமெல்லாம் பிரசன்னமாக இருக்கான், விகாசமாக இருக்குது. விகாசம் நம்ம ரொம்ப சங்கடத்தில் முகமெல்லாம் சுருங்கி போயிடுறது இல்லையா. சந்தோஷப்பட்டால் எல்லாரும் முகம் அப்படியே மலர்ந்து போகிறது, தாமரை மலர்ற மாதிரி மலர்றது. ஸோ அந்த மாதிரி தாமரை போல முகம் உள்ள அந்த தேவதைகள் எல்லாம் 8 திக்கும் பிரகாசிக்கிற மாதிரி விகாஷி தாஷாகா. இந்த 8 திக்குகளும் பிரகாசிக்கிற மாதிரி அவளோட முகம் இருக்கான். அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவள் லிமிட்லெஸ், அந்த சந்தோஷம் அவளால் தாங்க முடியலை. அந்த மாதிரி சந்தோஷத்தால் தேவியவா பஜிக்கிறா. ஏன்னா அவளுக்கு போனப்பட்ட ராஜ்யம் எல்லாம் திருப்பி கிடச்சி கொடுத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறா. அதனால தேவியை ஸ்துதி பண்ணுறா சொல்லி ரிஷி கதையை சொல்கிறாங்க. தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர் ஜகதோகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் த்வமீஸ்வரி தேவி சராச்சரஸ்ய. தேவி பிரபன்னார்த்தி ஹரே பிரசீத பிரசீத மாதர் ஜகதோகிலஸ்ய பிரசீத விஸ்வேஸ்வரி பாஹி விஸ்வம் த்வமீஸ்வரி தேவி சராச்சரஸ்ய. இங்கே தேவியை சம்போதனம் பண்ணுறா. சம்போதனா அட்ரஸ் பண்ணுறா. ஹே தேவி, பிரசீதனா பிரசாதிச்சால், எங்களுக்கு பிரசாதிக்கிறது தரது, நம்மளுக்கு கொடுக்கறது. பாகினா ரட்சிக்கிறது. தேவி வந்து நம்ம பாகிச்சனாலே ரட்சிப்பள் தேவி. ஸோ அந்த மாதிரி தேவி யாரெல்லாம் சரணாகதி
பண்ணுறாளோ, சரணாகதினா சரண்டர் ஆகுது, நம்ம யாரெல்லாம் சரண்டர் ஆகிறோமோ அவளுடைய என்ன பண்ணுறாவள், பிரசீத பிரபன்னார்த்தி ஹரே பிரசித் தேவி. தேவி வந்து அவளோட துக்கத்தை எல்லாம் இல்லாதைக்கு பண்ணிவிடலாம், ஹரித்து விடுவாள். துக்கத்தை ஹரம் பண்ணுறதுன்னு என்னது, துக்கம் இல்லாதைக்கு ஆக்கிறா, நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பலாம். அதே மாதிரி பிரசீத மாத்தர் ஜெகதோகிலஸ்யா, அவள் யாராக்கும் அகிலத்துக்கே வந்து மாதா அவள் இல்லையா, இந்த உலகத்துக்கே மாதாவான அந்த தேவி நம்மளோட நம்ம சரண்டர் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்குள்ள சகல துக்கத்தையும் அவள் இல்லாதக்கே பண்ணி விடுறாளாம். பிரசீத விஸ்வேஸ்வரி பாகி விஸ்வம் தொமீஸ்வரி தேவி சராச்சரஸ்யா, நீ யாராக்கும் விஸ்வேஸ்வரி, விஸ்வத்துக்கெல்லாம் நீ வந்து ஈஸ்வரியா இருக்கப்பட்ட, இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஈஸ்வரி. தேவியோட ஒரு பேர் தான் இதெல்லாம், புவனேஸ்வரி விஸ்வேஸ்வரி எல்லாமே தேவிக்கு பேர். ஸோ அந்த மாதிரி உள்ள தேவி வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறா இல்லையா, எல்லாமே அவளோட கையில் தான் இருக்குது, அவள் தான் கண்ட்ரோல் பண்ணுறா. ஸோ நீ தான் எங்களை பரிபாலிக்கிறாய், யாரெல்லாம் உன்னை வந்து சரண்டர் ஆகுறோமோ அவளை எல்லாம் நீ ரட்சிக்கிறாய், எங்களை காப்பாற்றி விடுறாய். யூ ஆர் த சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறா, யூ ஆர் த அல்டிமேட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ இந்த சராச்சரத்துக்கெல்லாம் யாராக்கும் மாத்தா நீ தான். எல்லாம் சராச்சரம்னா என்னது, அசையறது அசையாத்தது எல்லாத்துக்குமே அவள் தான், எல்லாமே அவளால் தான் உண்டாயிருக்கு. இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே நீதான். அதனால் நாங்கள் சரணாகதி அடையிறோம், எங்களை எல்லா கஷ்டத்துலேருந்து நீ காப்பாற்றுவாய் அப்படின்னு சொல்லி இங்கே பிரார்த்திக்கிறா. ஆதாரபூதா ஜகதஸ்த்வமேகா மஹீஸ்வரூபேண யதஸ்திதாசி அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத் ஆப்யாயதே கிருஷ்ணமலங்க்ய வீர்யே. ஆதாரபூதா ஜகதஸ்த்வமேகா மஹீஸ்வரூபேண யதஸ்திதாசி அபாம் ஸ்வரூபஸ்திதயா த்வயைதத் ஆப்யாயதே கிருஷ்ணமலங்க்ய வீர்யே. ஸோ தேவியோட விவித பாவங்கள் விபூதிகளை இதில் சொல்கிறா. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா, ஆதாரபூதா, ஹே தேவி இந்த ஜகத்துக்கே நீ தான் ஆதாரம் இல்லையா. ஆதாரம் அது ஷீ சஸ்டெய்னிங் த வேர்ல்டு, எல்லாமே அவகிட்டேருந்து தான் வந்திருக்கு இல்லையா, சராச்சரம் எல்லாமே அவகிட்டேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி மஹீஸ்வரூபேன யதஸ்திதாசி, நீ யாராக்கும் மஹீஸ்வரூபம், மஹீஸ்வரூபம்னா மஹீனா பூமி, இந்த பூமி அதுவும் நீ தான். பூமி ஸ்வரூபமாக என்ன எல்லாம் அவகிட்டேருந்து வந்திருக்குன்னா பூமியை அவள் தான் தரிச்சுன்னு இருக்கா, இந்த லோகம் எல்லாமே அவகிட்டக்கு தான் இருக்குது. ஸோ இந்த பூமியில் வந்து சர்வ சராச்சரங்களும் எல்லாமே அவகிட்டேருந்து வந்ததான், எல்லாமே குடிக்கொண்டு இருக்கு இந்த பூமியில். எல்லாம் என்னத்தினால, ஒன்னால தான், நீ தான் அதுக்கு ஆதாரமாக இருக்கப்பட்டவள். ஸோ இந்த பூமியில் செய்யப்பட்ட கர்மங்களால், ஓகே என்னது நம்ம கர்மங்கள்லாம் என்னது, இந்த பூமியில் பண்ணப்பட்ட ஹோமம் யாகங்கள் யக்ஞங்கள் பூஜைகள், நம்ம ஆண்கள் எல்லாம் பண்ணுறோம் இல்லை, சின்ன சின்ன பூஜை எல்லாத்துலேருந்தும் என்ன ஆகுது, இந்த தேவதைகளுக்கு எல்லாம் அதனோட ஆவிர்வாகங்கள் போகிறதாம். ஹோமம் எல்லாம் பண்ணுறதா சொன்னேன், ஒரு தேவதைக்கு சுவாகா சொல்லி அந்த மந்திரத்தை போடுறது, அந்தந்த தேவதைகளுக்கு நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஆஃபரிங்ஸ் எல்லாம் இந்த பூமியில் தான் முடியும். இதெல்லாம் வேறு எங்கேயும் இந்த ஹோம யாகங்கள் பண்ண மாட்டா. ஸோ அதனால் பூமி ஸ்வரூபமாக நீதான் இருக்காய். இந்த பூமியில் பண்ணப்பட்ட ஹோம யாகங்கள் எல்லாமே வந்து அந்த தேவதைகள் கொண்டு சேர்றது. அதே மாதிரி அப்பாம்னா ஜலம், வாட்டர். ஸோ ஜலஸ்வரூபமாகவும் தேவி தான் இருந்துட்டு இருக்காய். நீ வந்து ஜலமாகவும் இருக்காய், இருந்துட்டு நீ என்ன பண்ணுறாய், எல்லாரையும் போஷிக்கிறாய் இல்லையா. போஷணம் பண்ணுறதுனா எல்லாரையும் காப்பாற்றுறேன். தண்ணி இல்லாமல் இருக்க முடியுமா, நம்மளால் முடியாது. ஸோ அவளை அதை வச்சு நரிஷ் பண்ணுறான் நம்மளே. அதே மாதிரி ஜலத்தில் நிறைய வந்து ஒரு ஜந்துக்களும் இருக்குது. அது எல்லாமே இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா ஜந்துவையும் அவள் ஜலஸ்வரூபமாக இருந்துட்டும் காப்பாற்றுறான். ஸோ இவள் எப்படி இருக்கானா, இந்த பிரபஞ்சம் முழுவதும் வியாபிச்சுன்னு இருக்கா, அவள் இல்லாத இடமே கிடையாது. ஸோ ஜலத்திலேயும் இருக்கா நீ, ஆகாசத்திலேயும் இருக்கா, பிருத்வி சொல்லப்பட்ட பூமியிலேயும் இருக்கா, எல்லா இடமும் நீயாவே இருக்காய். ஸோ எல்லாமே உன்னோடு நீ தான் அதுக்கெல்லாம் ஆதாரம். அப்படிதான் சொல்ல, ஆதாரம்னா எல்லாமே உங்ககிட்டேருந்து தான் வந்திருக்கு. அதனால அந்த மாதிரி உள்ள தேவி நீ எப்படி இருக்க, அனந்த சக்தி உள்ளவள் இல்லையா. சாதா ஆட்களுக்கு இப்படி இருக்க முடியாதே, அவளுக்கு வந்து அனந்த சக்தி இருக்குது. அதனால எல்லாமே உங்ககிட்டேருந்து தான் உத்பவிச்சிருக்கு. அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் பிரார்த்திக்கிறோம் சொல்லி சொல்கிற மந்திரம் இங்கே. त्वं वैष्णवी शक्तिरनंत वीर्या विश्वस्य बीजं परमासि माया सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः. त्वं वैष्णवी शक्तिरनंत वीर्या विश्वस्य बीजं परमासि माया सम्मोहितं देवि समस्तमेतत् त्वं वै प्रसन्ना भुवि मुक्तिहेतुः. தேவியை சொல்கிறாங்க, என்ன சொல்கிறா, அனந்தமான வைஷ்ணவி சக்தி உள்ளவள் இல்லையா. விஷ்ணு ரூபமாக வைஷ்ணவியாக வரா இல்லையா. ஸோ அந்த வைஷ்ணவி சக்தி உள்ள தேவி
விஸ்வத்தோட சிருஷ்டி செய்தவளே நீ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா எல்லாமே இவகிட்டேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ஒருவருக்கும் அது சொல்கிறான், விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணின தேவியே உன்னுடைய மகிமை தெரியாதைக்கு, இந்த தேவியோட மகிமை யாருக்குமே தெரியாது. ஏன்னா தேவியை சரண்டர் பண்ணால் போகிறோம், நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும். எல்லாம்னா நான் சொன்னேன், மெட்டீரியல்ஸ் திங்ஸு வேண்டாம், நம்மளுக்கு பக்தியும் மோட்சமும் தான் வேணும் இங்கே. ஆனால் நம்ம பாக்கி எல்லாம் இதை விட்டுட்டு பாக்கி எல்லாத்துக்கும் ஓடுறோம். தேவியோட மகிமையை தெரிஞ்சுட்டு இந்த லோகம் என்ன பண்ணுறது, பாக்கி உள்ள விஷயத்தில் மோகம் வச்சுக்கிறா நம்ம இல்லையா. மோகம்னா என்னது, பாக்கியுள்ள இதெல்லாம் நம்மளுக்கு வேணும்னு ஆசை வைக்கிறோம். அது இல்லாதக்கு நம்ம தேவியை சரண்டர் பண்ணால் போகிறோம். அவள் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்தந்த டைமுக்கு கொடுப்பலாம். அதனால் இங்கே சொல்கிறா ரிஷி என்னது, தொம் வைஷ்ணவி சக்தி அனந்த வீரியா விஸ்வச பீஜம் பரமாசி மாயா. இந்த மாயா இருக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் நம்ம மோகிக்கிறோம். ஒன்றை மோகிக்காதக்கு அதெல்லாம் மோகிச்சுன்னு இருக்கோம். இந்த சம்சாரத்தில் மோகத்தால் நம்ம என்ன பண்ணுறோம், கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் இல்லையா. இன்னும் இந்த ஆசை இருக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோம். நம்மளுக்கு இந்த மாதிரி இதில் ஆசை இல்லாட்டா கஷ்டமே பட மாட்டோம். அது கிடைக்காட்டான்னு ஓகே நோ ப்ராப்ளம்னு விட்டு விடலாம். நம்மளுக்கு ஒரு திங்கு நம்ம ஆசைப்பட்டு கிடைக்கலைன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஐயோ நம்மளுக்கு கிடைக்கலையே அதுக்கு வேண்டி உள்ள பிரயாசம்லாம் நிறைய பண்ணுவோம், அது வேஸ்ட்டு. அதனால உன்னோட மகிமையை தெரியாதைக்கு புலோகத்தில் மனுஷன் மாதிரிலாம் என்ன பண்ணுறா, வேண்டாத விஷயத்தெல்லாம் ஆசைப்படுறாளே சொல்கிறா. ஸோ உன்னோட அனுகிரகம் இருந்தால் எல்லாருக்கும் இந்த பூமியில் என்ன கிடைக்கும், நீ முக்தியை கொடுத்து விடுவாய். உன்னை பஜிச்சா போகிறோம், தேவியை பஜிச்சா அவள் முக்தியை கொடுப்பாள். யாரெல்லாம் தேவியை பஜிக்கிறது இல்லையோ, மீன்ஸ் நம்பிக்கை இல்லாதவா, அவளுக்கு தேவி எப்படி இருக்கலாம், அவித்யாஸ்வரூபிணியாக இருக்கா. நம்மளுக்கு அவித்யை இருக்கிறதுனால தான் நம்ம பாக்கி திங்ஸ் எல்லாம் இஷ்டப்படுறோம், இது வேணும் அது வேணும்னு சொல்லி. ஆனால் யாரொருத்தன் தேவியை பஜிக்கிறாளோ அவளுக்கு எப்படி இருப்பலாம், தேவி வித்யாஸ்வரூபிணியாக இருப்பாள். வித்யனா நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாள். ஓகே, ஸோ ஞானம் வந்தாச்சுன்னா நம்ம வேண்டாத திங்ஸ் எல்லாம் ஆசைப்படாதக்கு மோட்சத்தை நோக்கி போவோம். ஸோ மோட்சத்தை எப்போ தேவி கொடுப்பாள், நீ அதை பிரசாதிப்பாய். மோட்சம் எங்கே கிடைக்கிறது, பிரசன்னா புவி முக்தி ஹேத்துஹு. முக்திங்கிறது மோட்சம். இந்த முக்தி இந்த பூமியில், பூமினா பூமி, இந்த பூமியிலே கிடச்சி விடுறது இல்லையா. நம்மளாம் ஹாப்பியாக இருக்கோம்னா நம்ம மோட்சம் கிடைச்சா மாதிரி தான், துக்கம் இல்லாத இருக்கிறவா. ஸோ அந்த மாதிரி யாரெல்லாம் அம்பாளை கம்ப்ளீட் சரண்டர் பண்ணி அவளோட பக்தியில் லீனமாயிடுறாளோ அவளுக்கு இந்த பூமியிலே தேவி முக்தியை கொடுத்து விடுறாளாம். ஸோ அந்த மாதிரி உள்ள தேவியை நாங்கள் பஜிக்கிறோம் சொல்றா. வித்யா சமஸ்தாஸ்தவ தேவி பேதாஹ ஸ்திரியः சமஸ்தா சகலா ஜகத்சு त्वयैकया पूरितमम्बयैतत् काते स्तुतिस्तव्य परापरोक्तिः. विद्या समस्ता स्तव देवी भेदाः स्त्रियः समस्ता सकला जगत्सु त्वयैकया पूरितमम्बयैतत् काते स्तुतिस्तव्य परापरोक्तिः. हे देवी, இந்த லோகத்தில் உள்ள சகல வித்யைகளும் உன்னுடைய அம்சமாக்கும் சொல்கிறான். என்ன வித்யானாலும் சரி, நாட் ஒன்லி ஸ்கூல் காலேஜ் யூனிவர்சிட்டி படிப்பு, பாக்கி என்ன வித்தியானாலும் நம்ம பேசுகிறோம் அதுவும் ஒரு வித்தியை தான் இல்லையா. எல்லாமே அம்பாளோட அந்த அறிவை சொல்கிறோம் இல்லையா, அந்த அறிவெல்லாம் கிடைக்கணும்னா அவளோட அனுகிரகம் இருந்தவாளுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் உன்னோட அனுகிரகம் சொல்கிறா. சகல வித்தியையும் உன்னோட அனுகிரகம். வித்யா சமஸ்தா ஸ்தவதேவி பேதாக. பேதம்னா விதவிதமான வித்தியைகள் இருக்கு இல்லையா. ஸோ லோகத்தில் உள்ள சகல ஸ்திரீகளும் அடுத்த சொல்கிறா. ஸ்திரிய சமஸ்தா சகலா ஜெகத்சு. ஸ்திரீகள் அதுவும் தேவியோட விபூதிகள். நம்ம எல்லாருமே தேவி ஸ்வரூபம் தான். அதனால தேவி மகாத்மியம் படிக்கலாம்னு சொல்கிறா. தேவி ஸ்வரூபம். ஒருத்தர் அழகு ரொம்ப அழகாக இருப்பா, சிலவளோட குணம் ரொம்ப நல்லா இருக்கும், சிலவளோட நிறைய கலை இருக்கும், ட்ராயிங், இந்த மாதிரி பெயிண்டிங், இல்லை சங்கீதம் பாடுறது, நிறுத்தம் ஆடுறது, எல்லா பாவங்களும் இதெல்லாமே தேவியோட அனுகிரகம் தான். எல்லாமே ஸ்திரீ ரூபமாக இருக்கிறதெல்லாம் நீயே தான். இந்த எக்ஸ்ட்ராடினரியாக சிலவெல்லாம் இருப்பா பாருங்க, அதெல்லாமே தேவியோட அம்சம்தான் அப்படின்னு சொல்கிறா. அதே மாதிரி தொயைக்கையா பூரித்தம் அம்ப ஏத்தத்து. இந்த ஜகத்து முழுவனும் அம்மாவான உன்னால வியாபிச்சுன்னு இருக்கு. எல்லா இடம் சொன்னோமே, சகல இந்த சிருஷ்டி அவளே பண்ணினதுனால அவள் தான் தரிச்சுட்டு இருக்கா இந்த பூமியை. அதனால எல்லாமே நீயாவே இருக்கா, எல்லா இடம் எல்லாம் நீ தான். அந்த மாதிரி உள்ள அம்மாவை எப்படி நான் ஸ்துதிக்கிறது கேட்குறா. உன்னோட மகிமையை ஸ்துதிக்கிறது எங்களால் முடியாது இல்லையா. தேவியோட மகிமை சொல்லப்பட்டது சின்ன சாதனம் கிடையாது. எப்படி ஒரு சமுத்திரத்தை நம்ம காலி பண்ண முடியுமா, பக்கெட்டால் எடுத்து ஊற்ற முடியுமா தண்ணி, அந்த மாதிரி தான் தேவியோடு. அதனால இங்கே சொல்கிறா, நான் காத்தே ஸ்துதிஹி ஸ்தவ்ய பரா பரோக்திஹி. எனக்கு எத்தனை கெப்பாசிட்டி இருக்கோ என்னோட சக்தி அனுசரமாக நான் உன்னை ஸ்துதிக்கிறேன். நான் தேவியெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது, அந்த மாதிரி ரூபம் கிடையாது தேவி, அதுக்கும் பியாண்ட் அவள். அதனால என்னால் எனக்குள்ள என்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி அனுசாரமாக நான் உன்னை ஸ்துதிக்கிறேன் அப்படி சொல்கிறான். இங்கே தேவதைகளாலுமே தேவியை ஸ்துதிக்க முடியாதான், அந்த மாதிரி மகிமை கொண்டவள் தான் தேவிக்கு சொல்லப்பட்டவள்.
அதனால எனக்கு நம்மளாம் சாதா மனுஷன்மார், நம்மளோட சக்தி என்னது, ரொம்ப சின்ன சக்தி தான். ஆனால் அந்த சக்தியில் நம்ம எப்போவும் பக்தியை வச்சுட்டு சொல்லணும். அதனால் நான் பக்தி பூர்வமாக நான் உன்னை ஸ்துதிக்கிறேன் அம்மா சொல்லி சொல்கிற மந்திரம் இங்கே. சர்வபூதா யதா தேவி ஸ்வர்கமுக்தி பிரதாகினி த்வம் ஸ்துதா ஸ்துதயே காவா பவந்து பரமோக்தயः. சர்வபூதா யதா தேவி ஸ்வர்கமுக்தி பிரதாயினி. ஓகே, இந்த தேவி எப்படி இருக்கும்? சர்வபூதா, எல்லா பூதம்னா என்னது, ஒரு லிவிங் திங்ஸும் எல்லாத்துக்குள்ளே ஆத்மாவாக இருக்கப்பட்டவள் இல்லையா. ஒரு சின்ன பட்சி எடுத்துங்கோ, அதுக்குள்ள ஆத்மாவாக தேவி இருக்கா. அதனால தான் அதுக்கு அந்த அறிவு இருக்குது. அது கூடு கட்டுறது, அந்த எக்கு போடுறது, அது மேலே உட்காந்து அதை சூடு பண்ணுறது, அதுக்கு ஆகாரத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் தெரியறது இல்லையா. அந்த மாதிரி தேவி எல்லா இதுக்குள்ளே எல்லா ஆத்மாக்குள்ளே அவள் உட்காந்துட்டு இருக்கா. அதனால சர்வ பூத யதா தேவி, நீ எல்லாத்துலேயும் ஆத்மஸ்வரூபமாக நீ இருக்காய். அந்த மாதிரி உள்ளவள் என்ன கொடுக்குறா? சொர்க்கமுக்தி பிரதாயினி. அவளை யாரொருத்தர் கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணுறாளோ அவளுக்கு சொர்க்கம் சொன்னால் சுகம். இப்போ நம்ம சுகமாக இருக்கோம்னு சொன்னா இங்கே தான் சொர்க்கம் இல்லையா. இப்போ சுகத்தையும் கொடுக்குறா. சொர்க்கம் சொன்னால் சுகத்தை கொடுக்குறா. முக்தினா என்னது? சுவாதந்திரம். முக்தினா லிபரேஷன், நம்மளுக்கு லிபரேஷன். ஏன்னா இந்த பூமியில் பிறந்தாச்சுன்னா அது கர்ம பூமி. நம்ம பாபம் புண்ணியம் பண்ணினதுனால பிறக்கிறோம். அதனால கஷ்டம் சுகம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஒன்ஸ் முக்தினா என்னது? அவளோட சரணத்தை நம்ம அடைஞ்சாச்சுன்னா நம்மளுக்கு ஜென்மம் கிடையாது. அதுதான் சுவாதந்திரம். ஸோ முக்தியையும் கொடுக்கப்பட்டவளாக இருக்கா. இந்த லோகக்ஷேமத்துக்கு வேண்டி அவள் எல்லாமே முக்தி வரை நம்மளுக்கு கொடுக்குறாளாம் இந்த தேவி. அதனால இந்த தேவியே துவம் ஸ்துதா ஸ்துதையே காவா. எப்படி நான் உன்னை ஸ்துதிப்பேன்? உன்னை சாதா கிடையாது. நீ ஏதோ 4 வார்த்தையில் உன்னை சொல்லி உன்னோட ஸ்துதியை முடிக்கலான்னு நீ அந்த மாதிரி இல்லை. அவளை ஸ்துதிக்கவே நம்மளுக்கு முடியாதாம். அந்த மாதிரி மகிமை உள்ள தேவியை நான் எப்படி ஸ்துதிப்பேன்? எனக்கு வாக்கே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அத்தனை மகிமை உள்ளவள் தான், அத்தனை விசேஷமாக உள்ளவள் தான் இந்த அம்பிகை சொல்லப்பட்ட தேவி, புவனேஸ்வரியான தேவி. சர்வஸ்ய புத்தி ரூபேண ஜனஸ்ய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே. இதில் சொன்னேன்ல ஒரு 16 டைம்ஸ் இந்த நாராயணி நமோஸ்துதேன்னு வரும். ஸோ நாராயணி நமோஸ்துதே ஸ்லோகம் இதுக்கு சொல்லலாம். இங்கே தேவி சர்வஸ்ய புத்தி ரூபேண ஜனஸ்ய ஹிருதி சம்ஸ்திதே ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே. எல்லா ஜீவராசிகள் ஜீவ ஜந்துகளோட ஹிருதயத்தில் புத்தி ரூபமாக இருக்கா இல்லையா. நம்மளுக்கு எல்லாம் புத்தி ரூபமாக இருக்கிறதுனால தான் நம்மளால் சிந்தை பண்ண முடியறது இல்லையா. இப்போ நம்ம சொல்கிறது கிரகிக்கிறதோ இல்லை ஏதோ பார்க்குறதோ காதில் விழறது எல்லாமே புத்தி ரூபமாக தேவி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி உள்ள இன்டெலிஜென்ஸ், புத்தினா இன்டெலிஜென்ஸ், அந்த மாதிரி உள்ள நாராயணிக்கு நான் நமஸ்காரம் பண்ணுறேன். அப்புறம் ஸ்வர்காபவர்கதே தேவி நாராயணி நமோஸ்துதே. சொர்க்கம்னா சொன்னேன் சுகம், சுகத்தை நம்மளுக்கு தானமாக கொடுத்துருக்கா. ஓகே, அபவர்க்கம்னா மோக்ஷம், பவர்க்கம் இல்லாதவள். நம்மளுக்கு தான் மோட்சம் வேணும், அவளுக்கு மோட்சம் இல்லை. அவள் அபவர்க்கவாக இருக்கப்பட்டவள். அபவர்க்கம்னா என்னது? பவர்க்கம்னா என்னது தெரியுமா? இப்போ நீங்கள் கக்கா கக்காங்க கேட்டிருக்கேன் இல்லையா. அதில் பால் என்னது? ப ப ப ப மா, அதான் பவர்க்கம் சொல்லி. ஸோ பவர்க்கமே இல்லாதவள். பவர்க்கம்னா என்னது? ஃபஸ்ட்டு பா பாபம், நம்ம பண்ணுற பாவங்கள். ப ப பலம், அடுத்தது பா பந்தம், அடுத்த பா பயம், அப்புறம் மா மோக்ஷம். இது அவளுக்கு வேண்டாம், இதெல்லாம் நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம பாவம் பண்ணினதுனால பூமியில் பிறக்கிறோம். அதனால நல்லது ஏதோ நம்ம பண்ணுறோம், அதனால பலன் கிடைக்கிறது நம்மளுக்கு. அதே மாதிரி நம்ம இந்த பூமியில் பிறந்ததுனால பந்தங்கள் நம்மளுக்கு இல்லையா. எல்லாரும் கூட அட்டாச்மெண்ட் இருக்குது. தேவிக்கு எந்த அட்டாச்மெண்ட் யார்ட்டையும் கிடையாது. யார் அவளை சரண்டராரோ அவளை அவள் தூக்கி விடுவள். அத்தனை அவளுக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். ஏழை பணக்காரா இல்லை லேடி ஜென்ஸ் அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. அவள் யாருக்குமே பார்ஷியல் கிடையாது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி உள்ள அம்மா. அதனால் அவளுக்கு பந்தம் கிடையாது, அது பயம் கிடையாது. நம்மளுக்கு தான் பயம், மரண பயம், வியாதி பயம், இந்த மாதிரி நிறைய பயம் வச்சுருக்கோம் இல்லையா. நம்ம பிறந்தப்பழேந்து பெரியவாகிறது வரை ஒரு ஸ்டேஜில் ஒரு பயம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அவளுக்கு பயமே கிடையாதவள். அவளுக்கு மோட்சம் வேண்டாம், நம்மளுக்கு தான் மோட்சத்தை நம்ம கேட்டுன்னு இருக்கோம். ஏன்னா நம்ம பூமியில் பிறந்ததுனால. அதனால் பவர்க்கம் இல்லாதவள் அவள். நம்மளுக்கு அபவர்க்கத்தை தேவி கொடுக்குறா சொல்லி சொல்கிறான். ஸோ அந்த மாதிரி தேவியே நம்ம நமஸ்காரம் பண்றோம். கலா காஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாகினி விஸ்வஸ்யோ பரதௌ சக்தே நாராயணி நமோஸ்துதே.
கலா காஷ்டாதி ரூபேண பரிணாம பிரதாயினி விஸ்வஸ்யோ பரதோ சக்தே நாராயணி நமோஸ்துதே. அந்த நாராயணிக்கு நமோஸ்துதே, நமஸ்காரம் பண்ணுறோம். எந்த நாராயணி? கலா காஷ்டாதி ரூபேணா. கலம்னா சமயம், யூனிட். ஓகே, மணிக்கூர் சொல்கிறோம், மினிட்ஸு, செகண்டு, மைக்ரோ செகண்ட், நானோ செகண்ட் மாதிரி நிறைய இருக்கு இல்லையா? அதே போல் திவசம், டேஸ், ராத்திரி, வாரங்கள். ஓகே, சண்டே மண்டே அந்த மாதிரி வாரம், மாசங்கள், மாசம், வருஷம், அயனம், சம்வத்சரம், பிரம்மாவோட ஆயசு, இந்த மாதிரி இதெல்லாம் காலம் சொல்லப்பட்டது. காலம்னா நேரம், சமயங்கள். ஸோ அந்த காலஸ்வரூபமாக இருக்கா தேவி இல்லையா? எல்லாமே அவள் தான் சொல்லியாச்சே. ஸோ காலஸ்வரூபமாக இருக்கிற அந்த சக்தியான நாராயணிக்கு என்னோட நமஸ்காரம். விஸ்வத்துடைய பிரளய காலம், பிரளயம்னா என்னது? எல்லாமே அழிஞ்சுடும், அதுவும் அவளோட அனுகிரகம் தான். அந்த மாதிரி உள்ள சக்தியான அந்த தேவிக்கு எங்களுடைய நமஸ்காரம். விஸ்வஸ்யோ பரதோ சக்தே நாராயணி நமோஸ்துதே. அந்த மாதிரி உள்ள தேவிக்கு எங்களோட நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி நாராயணிக்கு நமஸ்காரம் சொல்கிறோம் இங்கே. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸோ இது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச மந்திரம். இது மகா மந்திரம். ஆக்சுவலி இந்த மந்திரம் சர்வமங்கள மாங்கல்யே மகாமந்திரம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே. சர்வ மங்களத்துக்கே மங்களம் தரப்பட்டவள். மங்களம்னால என்னது? எல்லாமே நல்லது, எல்லாமே நல்லது கொடுக்கப்பட்டவள். மங்களஸ்வரூபினியாக இருக்காளாம் தேவி. ஸோ அந்த மாதிரி உள்ள மங்களஸ்வரூபினி எல்லா மங்களம் நம்ம காரியத்தெல்லாம் சாதிச்சு தரப்பட்டவள். நம்ம என்ன நினைச்சாலும் அது சாதிக்குமா எப்போ வந்து சரண்டரானாத்தான். அதே மாதிரி சரண்யே தம்பகே கௌரி. சரண்யனா அபயம் பிராபிக்கிறதுக்கு யோக்கியதை உள்ளவள் இல்லையா? அவளை நம்ம சரண்டர் ஆயிடுச்சுன்னா அவள் நம்மளை காப்பாற்றுவாள். ஸோ காலையும் போய் விழ முடியாது இல்லையா? எல்லாராலையும் காப்பாற்ற முடியாது. ஆனால் அம்பாள் நினைச்சா நம்மளை காப்பாற்றுவள். ஒன்றுலேயும் அவள் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாள். எல்லாமே நம்மளுக்கு நல்லது தரப்பட்டவள்னு சொல்கிறாள். ஸோ அவள் எப்படித்தவள்? அவளுக்கு நாசமே இல்லை. அவள் என்றைக்குமே எட்டர்னல், எப்போவுமே இருக்கப்பட்டவள். அதனால அவளுக்கு பயம் ஒன்றுமே கிடையாது, பயம் இல்லாதவள். என்ன கேட்டாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி உள்ளவள். அந்த மாதிரி உள்ள தேவி திரையம்பகே, 3 கண் உள்ளவள். திரையம்பகேனா கௌரி. கௌரினா சொர்ண நிறத்தில் இருக்கவள், நல்ல கோல்டு மாதிரி இருப்பலாம். கோல்டு மாதிரி இல்லை வெள்ளை கலர் அந்த மாதிரி வச்சுங்கோ. ஸோ கௌரினா அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உள்ள நாராயணிக்கு நமஸ்காரம். நாராயணி நமோஸ்துதே. சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனே குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. அப்போது சிருஷ்டி ஸ்திதி விநாசானாம் சக்திபூதே சனாதனி குணாஸ்ரயே குணமயே நாராயணி நமோஸ்துதே. ஸோ சிருஷ்டி ஸ்திதி விநாசம். சிருஷ்டி பிரம்மா, ஸ்திதி விஷ்ணு, விநாசம் சிவன். இவா 3 பேருக்கும் சைனிங் அத்தாரிட்டி தான் தேவி கொடுத்துருக்கா. எல்லாமே தேவி தான். அவள் இவளுக்கு ஒரு போர்ட்ஃபோலியோ மாதிரி கொடுத்துருக்கா. ஸோ ஷீ இஸ் அ பவர் ஹோல்டர் இல்லையா? அவள் சொன்னால் தான் இவாளால் சிருஷ்டி பண்ண முடியும், சிதி பண்ண முடியும், சம்ஹாரம் பண்ண முடியும். ஸோ தேவியோடு இதில் அட்டா வச்சுங்க, பர்மிஷன் அட்டா இவாளால் பண்ண முடியாது. இவள் ஜஸ்ட் அப்பாயின்ட் பண்ணியிருக்காளாம். ஸோ இவளுக்கு இந்த 3ம் எந்த பாதகமும் இல்லை தேவிக்கு. அவளுக்கு அவளை சிருஷ்டியும் ஆறுதில்லை அவளுக்கு ஸ்திதி. அவளை காப்பாற்றவும் வேண்டாம் யாரும், அவளை அழிக்கவும் முடியாது. அவள் நித்தியை இல்லையா? எப்போதுமே இருக்கப்பட்டவள். அவள் இன்னைக்கு பிறந்தாளா என்னைக்கு பிறந்தா யாருக்குமே தெரியாது. அவள் எப்பொழுதுமே இருக்காளாம் அவள். ஏன்னா ரொம்ப புராதனமாக இருக்கப்பட்டவள். அவளுக்கு டேட்டே கிடையாது, எப்போ பிறக்கிறா எப்போ அவள் அழியறா கிடையாது. ஏன்னா அவளுக்கு அழிவே இல்லாததுனால நித்தியா இருக்கப்பட்டவள். அதே மாதிரி குணாஸ்ரயே குணமயே, 3 குணங்களும் சத்வகுணம், ரஜோகுணம், தமோ குணம், 3 குணங்களும் அவளை தான் ஆசிரியிச்சிருக்கு இல்லையா? அவளால் தான் அந்த 3 குணங்களும் உண்டாயிருக்கு. ஸோ குணஸ்வரூபிணியாக தேவி இருக்கா. திரிகுணி வேறு, திரிகுணஸ்வரூபமாக இருக்கப்பட்ட அந்த நாராயணிக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிறா. शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोस्तुते. शरणागत दीनार्थ परित्राण परायणे सर्वस्यार्ति हरे देवी नारायणि नमोस्तुते. नारायणि की नमस्कारम. शरणागत दीनार्थ, शरणागतம்னா யாரெல்லாம் சரணடைறா தேவிக்கு சரண்டராய் கொடுக்குறாளோ அவளும் தீனார்த்தர், தீனர்கள், பாவப்பட்டவர். ஓகே, அந்த மாதிரி உள்ளவாளோட என்னத்தை ஹரிக்கிறாவள்? தீனார்த்த பரித்ராண பராயண. அவளோட துக்கத்தை எல்லாம் இல்லாத கேட்கலாம், துக்கத்தை எல்லாம் நீக்கி கொடுக்குறா இல்லையா? ஒரு அம்மாவாக இருந்து எல்லாரையும் ரட்சிக்கிறா சொல்கிறான் இல்லையா? இப்போ நம்மளுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் நம்ம அம்மாட்ட தானே ஃபஸ்ட்டு போவோம். அந்த மாதிரி எல்லா ஜீவ ராசிகளோட கஷ்டத்தையும் நீக்கப்பட்ட அந்த தேவி அவள் என்ன பண்ணுறா? சர்வசியார்த்தி ஹரே தேவி. எல்லாரோட சர்வசியார்த்தி ஹரேன்னா எல்லாரோட துக்கங்களையும்
நிவாரணை பண்ணப்பட்டவள், துக்கமே இல்லாதக்கு ஆக்கப்பட்ட தேவி யாரு? நாராயணி. அந்த நாராயணிக்கு எங்களோட நமஸ்காரம் அப்படி சொல்லி சொல்றாங்க.